ஹலோ ஆல் வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஒரு வழியாக ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தான்லேயே தான் ஆரம்பிச்சிருக்கு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ இது. நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான், நேஷனல் ஸ்டேடியம் கராச்சி, டே நைட் மேட்ச்சு. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக அங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பாகிஸ்தானில் ஒர்க் பண்ணி. ஸோ ப்ரிவியூ வந்து நம்ம யூஎஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? எந்த இதுலயும் லாகூரா இருக்கட்டும், கராச்சியா இருக்கட்டும், ராவல்பிண்டியா இருக்கட்டும், the three venues where they are playing, the bowler running through them in the last 5 years, 7 years, 10 yearsன்றது ஒரு நடக்காத விஷயம். பேட்ஸ்மேன் ஆல்வேஸ் டாப்டு த bowlers. அந்த காலத்துல தான் ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் பார்க்க ஷோயப் அக்தர், வாசிம் பாயி, வக்கார் யூனிஸ், ஷோயப் அக்தர் இருந்த போது அதுக்கப்புறம் பிரச்சனை படத்துக்கு சக்லைன் முஷ்டாக் வேற. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து பவுலர்ஸ் டாமினேட் பண்ணாங்களே ஒழிய, இன்னொன்னும் பாத்தீங்கன்னா அந்த குவாட்ரட் கொண்டு வந்த அந்த ரிவர்ஸ் ஸ்விங் எக்ஸ்பனண்ட கரண்ட் பாகிஸ்தானால ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஸ்விங் ஸ்கில்ஸ் வருதே ஒழிய, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கசாமுசான் மிடில் ஓஸ்ட் வந்து செதைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஸ்கில்ல எந்த டீமுமே இங்க கொண்டு வரலன்றதுனால பேட்டர்ஸ் ஆல்வேஸ் டாமினேட்டட் த பால். நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க, அதை பத்தி நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்லுங்க. இல்லை, அதுதான் என்ன என்ன பால் சுரண்டதா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். சரி, விட்டுருங்க. ஒன்றும் அதோட நான் விட்டுறேன். லீவ் இட் அட் தட். நீங்கள் சொல்லுங்க பீடா. சோ இப்ப இங்க பாருங்க, இப்ப வந்துட்டு கடைசி 10 மேட்ச் டே அண்ட் நைட் மேட்சஸ் எப்படி போயிருக்குன்னு பார்த்தா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 291, பேட்டிங் செகண்ட் 271, த மீன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 280 அப்படின்னாலே உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி a decently high scoring game. there is absolutely no second thoughts about that. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரு, the way things have changed, நான் அங்க ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பிஎஸ்எல்ல, ஒண்ணுமே இருக்காது போலர்ஸ்ன்றதுனால இந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரோட ஒரு 30-35 ரன் நீங்க கூட அடிக்கணும். 320 நீங்க அடிச்சே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா திரும்பவே திரும்பாது, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும் பேட் பண்றதுக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்டும் 5 ஜெயிச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன இதுன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கோர் 280 பிளஸ் 7 out of 10 innings. டீம் பேட்டிங் செகண்ட் ஆஃப் ஸ்கோர் 283 அவுட் ஆஃப் த லாஸ்ட் 10 இன்னிங்ஸ். திருப்பியும் நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு 305 307னா அந்த ஸ்கோர் போர்டு பிரஷர்லயே இந்த ஃபேஸ் வின் பண்ணாம டப்பு டிப்பில் எடுத்த உடனே அடிச்சு ஒரு 65 for 3 இப்படி இருந்து விக்கெட் கொடுத்து தோத்து போற டீம் தானே ஒழிய, அப்படியே பயங்கரமா பால் திரும்பி உங்களுக்கு அப்படியே கீழே வந்து அந்த மாதிரிலாம் கராச்சி இருக்கவே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். டீம் பேட்டிங் த டாஸ் ஆஃப் பேட்டட் 7 out of 10 times ஃபார் எ ரீசன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசென்ட்லி இப்பதான் நடந்தது, 352 for 5 சவுத் ஆப்பிரிக்கா. ஹையஸ்ட் செகண்ட் பாகிஸ்தான், ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் 355 for 4. இந்த சேம் கேம் இன் பாகிஸ்தான் சேஸ்ட் இட் டவுன் வெரி ரீசென்ட்லிங்கும் போது வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட்ன்றது ரொம்ப சிம்பிள். ஹையஸ்ட் சேஸ் எவர் அச்சீவ்ட் இயர் இஸ் ஆல்சோ விச் வாஸ் அச்சீவ் பை பாகிஸ்தான் கப்பல் ஆஃப் வீக்ஸ் சொல்ல முடியாது, வீக் பிஃபோர். இப்போ உங்களுக்கு இங்க வந்துட்டு இந்த நீங்க 320 நீங்க அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நான் சொல்லினே இருப்பேன் பாகிஸ்தான்ல அப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு. அதனால நீங்க விக்கெட் கொடுக்காம நீங்க ஆடிட்டீங்கன்னா 55 வந்துடும், 55 for 1. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ்லயே விக்கெட்டே கொடுக்காம ஒரு 50 for 1. இந்த 20 ஓவர்ல 105 for 2 நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த 21 to 40ல அப்படியே ஸ்லோவா ஒரு ரன்ன பால் கொஞ்சம் கீழே ஒரு 150 15 for 2, 40 ஓவர்ல 220. தட் இஸ் கோயிங் டு பி யுவர் அல்கோரிதம் டு கெட் 220 for 4. ஒன் ஆஃப் த செட்டில் பேட்ஸ்மேன் ஸ்டில் இந்த கிரீஸ். எல்லா டீமும் பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் 8ல ஆடக்கூடிய ஆள் இருக்காங்க. ஒரு போலர் எவனா ஒருத்தர் ஷைன் அப்ரிதி மாதிரி வந்து சுத்தறதுக்கு ஒரு ஆள், ஒரு 10 பால்ல வந்து ஒரு 22 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா டீம்லயும் இருக்கு. கடைசியில 100 ரன் வந்துடும் கராச்சியில, நிறுத்தவே முடியாது நீங்க. சவுத் ஆப்பிரிக்காவை தான் அப்படிதான் வச்சு பொழந்தாங்க அந்த 350 மேட்ச்ல. பாகிஸ்தான் ரொம்ப ஈஸியா அடிச்சிட்டு போயிட்டாங்க. they needed 85 of the last 10 hours. நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க நான் போட்டதுக்கு, பாகிஸ்தான் வந்து 8 பால்ல ஜெயிப்பாங்க, பாகிஸ்தான் கே டூ பாகிஸ்தான். ரொம்ப ட்ரூவா இருக்கும்ன்றதுனால இன்னும் நல்லா இருக்கும், பேட்டுக்கு வரும் இந்த லைட்ஸ்ல அப்படிங்கும் போது. கட்டச்சி 10 ஓவர்ல உங்களுக்கு 100 வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு 320 அடிச்சுட்டு இப்ப நீங்க சவுத் ஆப்பிரிக்கா 350 அடிச்சு தோத்தாம் பாருங்க. எவ்ரி ஒன் சா வாட் கைண்ட் ஆஃப் போலிங் அட்டாக் தே காட்னு.
So that cannot be blamed on the conditions or anything. It's all about how you bowl. Unfortunately, South Africa didn't wake up after scoring a big score. இங்க பாருங்க, சின்ஸ் 2015 கடைசி 10 வருஷத்துல பேஸ் பாலர்ஸ் வந்து 182 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் எக்கானமி ஆஃப் 5.81. ஸ்பின்னர்ஸ் 123 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் எக்கானமி ஆஃப் 5.72. இப்போ நிறைய இதுல மேட்சஸ் வரும்போது சொல்லுவோம், ஸ்பின்னர்ஸ் வந்து இவ்வளவு கம்மியா இருக்கு எக்கானமி, அதனால ஸ்பின்னர்ஸ் வில் மேக் ஏ டிஃபரன்ஸ். எந்த டிஃபரன்ஸும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதுல பாருங்க, பவர் பிளேல பேஸ் பாலர்ஸ் வந்து 50 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல பாருங்க, பேஸ் 57, ஸ்பின் 95. டெத் ஓவர்ஸ்ல பாருங்க, பேஸ் 75, ஸ்பின் 23. ஒரு சில டீம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஆக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஓவர் ரியாக்ஷன்ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸை எடுத்துற உடனே வந்துட்டு இந்த 6வது ஓவர் 7வது ஓவர்ல ஃபாஸ்ட் பவுலர் அடி வாங்கின உடனே கொண்டுட்டு பிரச்சனை அங்கதான் வரும். இங்க 12 ஓவர் வரைக்கும் ஸ்பின்னே கொடுக்க கூடாது கராச்சியில. எப்படியாவது அப்படி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணி ஒரு 75 ரன் வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னர்ஸ் அந்த 12 to 40 எவ்வளவு போட முடியுமோ, தட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் திங். இப்ப இங்க வந்துட்டு வின் ஃபேக்டர் அப்படின்றது 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல எந்த டீம் நல்ல கிரிக்கெட் ஆடுதோ வித் த பேட், தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் போலிங் ஃப்ரம் ஓவர் நம்பர் 11 to 35. எந்த டீம் எக்கனாமிக்கலா போடுறாங்களோ ஸ்பின்னர்ஸ் 11 to 35, எந்த டீம் ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல நல்லா பேட் பண்றாங்களோ they are going to win the match. இப்ப இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்ப bowlers பத்தி நான் சொல்லியிருக்கேன். டாப் விக்கெட் டேக்கர்ஸ் who have made a dent here in Karachi, வாசிம் அக்ரம், genuinely wicket taking fast bowler in power play. முத்தையா முரளிதரன், one of the legendary spinner. இப்திகார் அஞ்சும், நிறைய பேர் பார்த்திருப்பாங்களே தெரியல, பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு நியூ பால்ல. அஜந்தா மெண்டிஸ், ஒரு விக்கெட் டேக்கிங் மிடில் ஓவர்ஸ். வக்கார் யூனிஸ், யூஸ் டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். இம்ரான் கான், யூஸ் டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். பாத்துக்கோங்க, இந்த மாதிரி போலர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேன் யார் ரன் எடுத்திருக்காங்க பாருங்க, டாப் 5. முகமது யூசுப், ஒரு கிளாசிக்கல் பேட்டர் who knows how to get the middle overs into big thing in the death overs. யூனிஸ் கான் அதே கேட்டகரி. 3வது இன்சமாமுல் ஹக், 4வது ஷோயப் மாலிக், 5வது பாபர் அசாம். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, தட் இஸ் வேர் இந்த மிடில் ஓவர்ஸ்ல இருக்கிறவங்க இந்த ஸ்பின்னை டைவர்ட் பண்ணி, இப்ப நம்ம சொல்ல இந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அந்த மாதிரி யார் இந்த மிடில் ஓவர்ஸ்ல இந்த ஸ்பின்னர்ஸ் விக்கெட் கொடுக்காம இருக்க போறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். இப்ப பாகிஸ்தானோட பிளேயிங் 11 முதல்ல இருந்தே கூன்னு நம்ம கூவி நிற்கிறோம், யோ சாத் ஷக்கீலையும் இவன் ஃபக்கர் ஜமானி வச்சு ஓபன் பண்ணுன்னு. இப்ப வந்து பிரஸ்ல வந்துட்டு வந்திருக்கு, அவங்க 2 பேர் தான் ஓபன் பண்ண போறாங்கன்னு. பாபர் நம்பர் 3 ஆட போறாருன்னு. சோ தேர் பிளேயிங் 11 இஸ் கோயிங் டு பி ஃபக்கர் ஜமான், சாத் ஷக்கீல், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், சல்மான் அலி ஆகா, தையப் தாஹிர். இட் இஸ் கோயிங் டு பி எ ரேஸ் பிட்வீன் குஷ்தீல் ஷா அண்ட் ஃபஹீம் அஷ்ரஃப். எனக்கு தெரிஞ்சவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, சரி குல்தீப் ஷா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பின் போடட்டும், ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம ஆடுறோன்றதுனால குல்தீப் ஷா மைட் கெட் த நாட் அஹெட் ஆஃப் ஃபஹீம் அஷ்ரஃப். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரியான பேட்ஸ்மேன் அட் நம்பர் 7. யூ கேன் கோ தேர் அண்ட் டாங்க் த பால். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை தி ஈகிள் ஷைன் ஷா அப்ரிதி, நசீம் ஷா. ஹாரிஸ் ராஃப் வந்து ஃபிட் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க. ஹாரிஸ் ராஃப் ஃபிட் ஆலனா இட் இஸ் கோயிங் டு பி எ ரேஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் முகமது ஃபிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் பீடா. நேத்து ஃபுல் ஃப்ளெஜ்ல போட்டாருன்னு தான் சொல்றாங்க. அததான் சொல்றாங்க. சோ ஹாரிஸ் ராஃப் will play and then a spinner whom I really rate highly, அப்ரார் அஹ்மத். இது இந்த டீம் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி குட். வெளியில உங்களுக்கு வந்து இந்த கம்ரான் குலாம் வெளியில உட்காருவாரு, வேற வழி கிடையாது. ஃபஹீம் அஷ்ரஃப் வெளியில உட்காருவாரு, அப்புறம் உஸ்மான் கான் வெளியில உட்காருவாரு. முகமது ஹஸ்னைன் இஃப் ஹாரிஸ் உஸ்மெட் will also sit out. நியூசிலாந்து பாத்தீங்கன்னா சச்சின் ரவீந்திரா ஃபிட் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க, ஆனா எந்த நியூஸும் இல்ல, வார்ம் அப் மேட்சும் அவர் ஆடல. அப்படிங்கும் போது அவர் ஆடலைன்னா வில் யங் இஸ் கோயிங் டு ஓபன் வித் டெவான் கான்வே, ஃபாலோட் பை கேன் மாமா, பருத்தி மூட்டை, டேரல் மிச்சேல், டாம் லாத்தம், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சேல் சாண்ட்னர், மேட் ஹென்ரி, வில்லியம் போரோர்கி அண்ட் லாக்கி ஃபெர்குசன். லாக்கி ஃபெர்குசனும் கண்டிப்பா ஃபிட் ஆவாங்கன்னு சொல்றாங்க. 3 ஓவர் தான் போட்டாரு நேத்து வார்ம் அப் மேட்ச்ல, அதுக்கு 3 ஓவர் போட்டு போயிட்டாரு. போட்டாரு, ஆனா பெருசா அவர் ஸ்பிரிண்ட் பயங்கரமா ஓடி வந்து போடுவாரு, அப்படி எல்லாம் போடல. That shows that he's slowly building up. He will play. If he doesn't play, it is going to be between him and Nathan Smith, which is also not going to be a bad thing. ஆட மாட்டாரா டஃபி நேத்து நியூ பால்ல போட்டாரு. அவர் இல்லைன்னா நேதன் ஸ்மித் தான், ஏன்னா வந்து பேட்டிங்கும் ஆடுவாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டர் வேற. இப்ப கண்டிஷன்ஸ் இங்க சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி யாருக்கு இருக்கு
அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷைன் ஷா அப்ரிதி, இந்த கிளாசிக்கல் நசீம் ஷா, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராப் கோஃபர் ரன்ஸ், பட் ஜெனிவன் விக்கெட் டேக்கர். பாகிஸ்தான் இந்த பேஸ் டெஃபினட்டா கவர்டு. அங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் சர்ஃபேஸ்லயும் ஸ்விங் பண்ற மேட் ஹென்ரி, வில்லியம் அரோர்கி இஸ் bowling brilliantly. லாக்கி ஃபெர்குசனும் ஒரு ஸ்ட்ரைக் போலர், அவர் ஆல்லேனா நேதன் ஸ்மித். இப்ப ஷியர்லி பிகாஸ் ஆஃப் ஹோம் கண்டிஷன்ஸ் பாகிஸ்தான் வில் ஹாவ் அ ஸ்லைட் எட்ஜ் இன் திஸ். அதுக்கப்புறம் ஸ்பின் போலிங் இந்த 11 to 35 ஸ்பின்னர்ஸ் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒன்லி அப்ரார் அஹமடும் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி எல்லாரும் அவர் சேஃபா ஆடிடுறாங்க, பெருசா விக்கெட் எடுக்கல. குஷ்னீல் சால த்ரெட் கிடையாது. சல்மான் அலி ஆகா கேன் போல் டீசென்ட் 7 overs, இட்ஸ் ஆல்சோ நாட் அ த்ரெட். இங்க பாத்தீங்கன்னா வேலையில பட்டதாரி சாண்டனர், அவர் எப்படியும் 10 ஓவர்ல அவர் ஒரு அசால்ட்லி ரன் கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தே ஆல்சோ மைக்கேல் பிரேஸ்வெல், he also can't run through a side. கிளென் பிலிப்ஸ் he also can't run through a side அப்படிங்கும் போது இதுல பெருசா எட்ஜ் எதுவும் கிடையாது. அந்த மிடில் ஓவர்ஸ்ல 11 to 35 எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடும், டைவாட்டிங் த ஸ்பின் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க யார் இருக்காங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல? ரிஸ்வான் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். சல்மான் அலி ஆகா இஸ் கிளாசிக்கல். சையப் தஹீர் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு குஷ்தீல் ஷா. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேரல் மிச்சல் இருக்காரு, பிரில்லியன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். டாம் லேத்தம் இஸ் மெனுவர் ஆஃப் ஸ்பின். கிளென் பிலிப்ஸ் கேன் டேக் ஸ்பின் அபார்ட். பிரேஸ்வெல் கேன் பேட், சாண்ட்னர் கேன் பேட். அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கு. பெரிய எட்ஜின்னு எதுவும் கொடுக்க மாட்டேன். நியூசிலாந்து வில் கோ வித் ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஆல் எட்ஜஸ், தட் இஸ் 51-49. கண்டிப்பா நீங்க இல்ல பீடா பாகிஸ்தான் தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்ல போறீங்க, அது ஏன்னு சொல்லிடுங்க. அதுதான் பீடா. இது வந்து நாக் அவுட் கேம், வெர்ச்சுவல் நாக் அவுட் கேம் தான். டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிற ஓப்பனரே வந்து ஹோம் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து பாகிஸ்தானை பத்தி யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க் ஆண்டனின்னு நம்ம சொல்லிட்டோம். நீங்க சொன்ன அந்த இதை அவங்க அட்ரஸ் பண்றாங்க. யார் ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல நல்லா ஆடுவாங்க, அது ஒரு ஃபேக்டரா நீங்க சொன்னீங்க. ஐ திங்க் தேர் கோயிங் டு அட்ரஸ் இட் வித் சவுத் ஷக்கீல் அண்ட் ஃபக்கர் ஜமான். அந்த ஸ்டார்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா தே ஹேவ் த பேட்டர். சல்மான் அலி ஆகா வந்து இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். நீங்க பாத்தீங்க 10 ஓவர் போட்டு 45 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, 130 ரன் அடிக்கிறாரு. ஸோ ரிஸ்வான், ஃபக்கா, சல்மான் அலி ஆகா மாதிரி பேட்டர்ஸ்லாம் வந்து தே கேன் டேக் அண்ட் பில்ட் த டீம் டு தட் டோட்டல் தட் யூ ஹவ் பீன் டாக்கிங் அபவுட். நீங்க சொன்ன மாதிரி அந்த 330+ ஈஸியாக அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் தே ஹேவ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபயர் பவர் டு டிஃபெண்ட் இட். திரும்பி அடிச்சாலும் நம்ம பார்த்தோம் இப்பதான் ரிஸ்வானும் ஆகாவும் திரும்பி அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. ஸோ ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் பாகிஸ்தான், நியூசிலாந்து ஆர் அன் எக்ஸலன்ட் சைட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஐ சம்ஹவ் ஃபீல் பாகிஸ்தான் வில் வின் திஸ் பீடாக். நீங்க அப்படியே ஃபேண்டசி பிக்ஸ் சொல்லிருங்க. இல்ல இது நீங்க கரெக்டா வந்துட்டு உங்களோட பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் லுக்கிங் கிளியர்லி ஆன் வாட் ஐ ஸ்போக் அபவுட் த கண்டிஷன்ஸ் நீங்க சொன்னது வந்து நான் திருப்பியும் சொல்றேன், தட் இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சிங் டெசிஷன் ஃபார் தம் ஓப்பனிங் வித் ஷார்ட் ஷக்கீல். அவருக்கு வலிக்காம அடிக்க தெரியும். பக்கர் ஜமான் அவரும் ஒரு ஒரு 65 ஃபார் நோலாஸ் 12 ஓவர்ல கொடுத்துட்டாங்க. ஸ்பின்னர்ஸை வச்சு மெல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நியூசிலாண்ட்லயும் பாத்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்பின்னரோ மிஸ்ட் ஸ்பின்னரோ கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் சாண்ட்னர் பால்ஸ் வித் கண்ட்ரோல். பாபர் அசாம்ல ஃபார்ம்ல இல்லாம இருக்கலாம், பட் ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடுவாரு. இந்த ரிஸ்வான் வச்சு ஸ்வீப்பா பின்னி தள்ளிடுவாரு. இந்த பிரேஸ்வெலோ உங்களுக்கு பிலிப்ஸோ இல்லைன்னா சாண்ட்னரோ ஐ டோன்ட் சி தம் ரன்னிங் த்ரூ. பாகிஸ்தான் கிட்ட குட் ஸ்டார்ட். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் கேன் ஸ்ட்ரைக் அப்ரண்ட் இருக்காங்க. அதனால தான் ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஆல் எட்ஜஸ் கொடுத்தேன். ஸோ நீங்க சொன்னது வந்துட்டு இட் cannot பி டிஸ்கார்டட் பை எனி மீன்ஸ். இப்ப இந்த கண்டிஷன்ஸை பத்தி நான் சொல்லிட்டேன். அப்படிங்கும் போது இந்த பிக் டைம் பிளேயர்ஸ் who can take the game away, not gifting their wicket away, அந்த மாதிரி நீங்க பேட்ஸ்மேனை எடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி பேட்ஸ்மேனா வச்சு தள்ளிடுங்க. ஸோ ஐ வில் பிக் கேன் மாமா ஆகா ஃபர்ஸ்ட். சல்மான் நான் எடுத்துக்கிறேன். இப்ப சரி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ஓகே. ஸோ நீங்க அதை நான் வச்சிருந்தேன் ஓகே. இப்ப வில்லியம்சனை நான் எடுக்கிறேன், ரிஸ்வானை நான் எடுக்கிறேன், பேரல் மிச்சேல நான் எடுக்கிறேன், மைக்கேல் பிரேஸ்வெல நான் எடுக்கிறேன், அப்புறம் சாத் ஷக்கீல நான் எடுக்கிறேன். நீங்க வந்துட்டு ஆகா சல்மான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சூப்பர். வில்லியம்சன் நானே எடுக்கணும்னு நினைச்சேன், பட் ஓகே. ஆகா சல்மான் ஒன்று. மிச்சல் சாண்ட்னர் அவரும் வந்து நீங்க சொன்ன மாதிரி டபுள் டியூட்டி பிளேயர் மிச்சல் சாண்ட்னர். கிளென் பிலிப்ஸ் கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 5 ஓவர் போடுவார், கீழே வந்து கொஞ்சம் ரன் அடிப்பாரு. ஸோ நேத்தும் 35 ரன் மேலே அடிச்சாரு. மேட் ஹென்ரி நீங்க சொன்ன அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ற அபிலிட்டி இருக்கிற இன்னொரு பவுலர் அவரு. போல்ட்டு சவுதி இல்லாதனால இஸ் கோயிங் டு பி த ஸ்ட்ரைக் பவுலர். ஸோ மேட் ஹென்ரி, மிச் சாண்ட்னர், ஆகா சல்மான், அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் 4.
அஞ்சாவதா வந்து இந்த பாகிஸ்தான்லாம் எனக்கு ஜெயிப்பாங்கன்னு சொன்னாலுமே நம்பிக்கை வர மாட்டேங்குது. அப்ரார் அகமது, நீங்க சொன்ன அந்த அப்ரார் அகமது நான் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னோட 5 பிக் ஸ்பீடா. நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். கண்டிஷன்ஸு, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அதுபடி போனாங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் வர்த்தி ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஓப்பனிங் கேம் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மேட்ச் டேக்ஸ் யூ டு செமிஃபைனல்ஸ். ஓகே, இதுல வந்துட்டு மேட்சை தோத்துட்டு தி சன் வில் ரைஸ், யூ வில் இம்ப்ரூவ் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். ஒரு வி மேட்ச் ஆர் அலௌட் தோத்து, ஒன் லாஸ். இல்ல அதுதான். ஸோ இப்ப நீங்க வந்துட்டு யூ டு பி எக்ஸ்ட்ரீம்லி கிளியர், எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிசைஸ் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளேயிங் லெவன். இந்த வேர்ல்டு கப், இந்த ஐபிஎல்லாம் பாத்தீங்கன்னா 10 மேட்ச் 14 மேட்ச், 2 மேட்ச் 3 மேட்ச் தோத்தா கூட, ஆஸ்திரேலியா 2 மேட்ச் தோத்தாங்க 2023 வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் ஒரு இடி இடிச்சாங்க. இங்க அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒரு மேட்ச் நீங்க தோத்துட்டீங்கன்னா யூஆர் டன் அண்ட் டஸ்டட். பீட் பாகிஸ்தான், பீட் நியூசிலாந்து அப்படிங்கும்போது ஒரு அட்வான்டேஜ் நியூசிலாந்து will go is they know what exactly is going to be their playing 11. ரவீந்திரா இல்லைன்னா கூட அவங்களுக்கு they got Willian to cover it up. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஷார்ட் சர்க்கிள் வச்சு ஓப்பனிங் பண்றேன் அது இதுன்னு. நீ என்ன பண்ணுவாங்கன்னு யாரையுமே வந்து இதுவே பண்ண முடியாது. அவங்க வந்து ரிசல்ட்ஸ் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவங்களோட பிளேயிங் லெவனையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. That is the right playing level going forward. If Pakistan can play that right playing level, they win the toss and bat first and get the 12 overs to safety, your prediction of Pakistan winning is definitely going to come down. திருப்பி சொல்றேன், நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட அதே ஒரு 310 ரன் ஒரு ஒரு வாரம் முன்னாடி சாமாட்டி அடிச்சு சேஸ் பண்ணாங்க. நான் திருப்பி சொல்றேன், பாகிஸ்தான் 310ல இருந்து 320 அடிச்சுட்டாங்க பேட் பண்ணிட்டு. It's not going to be an easy chase. Both the teams winning the toss should want to bat first, even though there is going to be a due. 320 போட்டிங்கன்னு got a chance. Let us see how Champions Trophy starts. அப்படின்னு we'll come back and do the review with your very own Octopus once a match. And until we come back for that episode and entertain you, thanks a lot and bye bye.